இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு 20 பெண்கள் வரதட்சணை கொடுமையால உயிரிழக்கிறாங்க. டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 என்ன சொல்லுதுன்னா, வரதட்சணை வாங்கினாலோ கொடுத்தாலோ குறைஞ்சது 5 வருஷம் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய்க்கு குறையாம அபராதமும் செலுத்தணும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு நபரும் நேரடியாவோ மறைமுகமாவோ அவங்களோட பேரண்ட்ஸை வச்சோ, ரிலேட்டிவ்ஸை வச்சோ, இல்ல கார்டியனை வச்சோ வரதட்சணை கேட்டாலே அது ஒரு குற்றம் தான். அதுக்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம் வரையும் சிறை தண்டனையும் உடன் 10,000 ரூபாய் அபராதமும் செலுத்தணும். வரதட்சணை இறப்பு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள உடல்ல தீக்காயங்களாலோ, உடல் காயங்களாலோ அல்லது சாதாரண சூழ்நிலைகளை தவிர வேறு விதமாகவோ இறப்பு நேர்ந்திருக்குன்னு தெரிய வந்தா, அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கணவரோ இல்ல கணவர் குடும்பத்தினரோ அந்த பொண்ணுக்கு வரதட்சணை கோரிக்கையோ இல்ல வரதட்சணை கொடுமையோ இல்ல வரதட்சணை துன்புறுத்தலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தா, குறைஞ்சது 7 வருஷத்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் கூட அவங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும். இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்க முன்னேற்றம் எல்லாமே விழிப்புணர்வு மூலமா அடைஞ்ச முன்னேற்றம் தான். அது சதி முறையா இருக்கட்டும், தேவதாசி முறையா இருக்கட்டும், குழந்தை திருமணமா இருக்கட்டும், விதவைகளை நடத்தும் விதமா இருக்கட்டும், எல்லாமே சட்டங்களாலும் விழிப்புணர்வுனாலும் வந்த முன்னேற்றம் தான். வரதட்சணைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் விழிப்புணர்வு தேவை. அந்த விழிப்புணர்வை அடுத்த ஜென்ரேஷனா இருக்க நம்ம தான் எடுத்துட்டு போகணும். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லை வரதட்சணை கொடுமை எதுலையாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். இந்த அவேர்னஸ் வீடியோவை தயவு செஞ்சு அவங்களுக்கு அனுப்புங்க. ஏன்னா சட்டப்படி என்ன பண்ணலாம், சட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க.